ஹாய் ஆல். இது வந்து நம்ம நேற்று எங்கே போயிருந்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ் விளாக் தான் இது வந்து நான் பேசி போட்டிருக்கேன். நேற்று நான் எங்கே போனேன் அப்படின்னு நேற்று சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாமே, ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் எல்லா பேஜ்லையுமே அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போவே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி லைவ்லையுமே ஃபுல்லாக சொல்லியிருந்தேன் நான் எங்கே போயிருந்தேன் நேற்று அப்படின்ட்டு. இது நமக்கு லைவில் வராதவங்களுக்காக இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, நம்ம வந்து மார்த்தாண்டம், அதாவது கன்னியாகுமரி தாண்டி மார்த்தாண்டம் பக்கத்தில் கிட்டத்தட்ட நம்மளுடைய கேரளாவோட பார்டரு அந்த லாஸ்ட்டு வந்து இந்த காலேஜ் இருக்குது. இது வந்து ஒருத்தங்க 2 பேர் வந்து எங்களுக்கு வந்து ஒரு இது மூலயமா வந்துச்சு. சரி நாங்களும் போன 2 காலேஜ் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேருந்து கிளம்புனோம். என்னோடய பையன் தான் ட்ரைவ் பண்ணுறான். நீங்கள் எல்லோரும் கேட்குறீங்க அவனுக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்ட்டு. அவனுக்கு லேர்னருக்கு நாங்கள் அப்ளை பண்ணியாச்சு. அவனுக்கு வந்து 18 வயசு ஆகிட்டு அப்படின்னா லேர்னருக்கும் நாங்கள் அப்ளை பண்ணிட்டோம். அதெல்லாம் வந்தால் டிரைவிங் போகிறான். எனக்கு வந்து காரில் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ அவன் ட்ரைவ் பண்ணுறதுனால அவங்க தான் முன்னாடி உட்கார வேண்டிய சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து ஹெல்ப்புக்கு அவங்க இது பண்ணுவாங்கள்ல, அதனால தான் அவங்க ஃப்ரெண்டில் உட்காந்துருக்காங்க. இல்லைனா எனக்கு காரில் வந்து ஃப்ரெண்டில் அவங்க ட்ரைவ் பண்ணாங்கன்னா நான் ஃப்ரெண்டில் உட்காந்தது எனக்கு பிடிக்கும். போயிட்டுருக்கும்போதே நாகர்கோவில் தாண்டவுடனே கொஞ்சம் அப்படி மழை வர ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலே அது வரைக்கும் வெக்கையாக இருந்தது. நாகர்கோவில் உள்ளே ரீச் ஆகுமே நல்ல கிளைமேட் செமையாக இருந்தது. மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. இதுதான் அந்த காலேஜ். பார்த்துக்கோங்க, பார்க்குறதுக்கு காலேஜ் வந்து நல்லா வியூ சூப்பராக இருக்குது. நல்லா ஊட்டியில் இருக்கிற மாதிரி இந்த கார்மெண்ட் சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது காலேஜ் நல்லா தான் இருக்குது. காலேஜுக்குள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து சாப்பிட சொன்னாங்க. ஹாஸ்டல் சாப்பாடு எப்படி இருக்குது சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி சாப்பிட சொன்னாங்க. எங்களுக்கு சாப்பாடு சொல்லியிருந்தாங்க. காலையிலே ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடை குறை சொல்ல முடியாது. நல்லா புளிக்குழம்பு வச்சு முட்டை பொரிச்சு ஊறுகாய், ரசம், புடலங்காய் கூட்டெலாம் வச்சுருந்தாங்க. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒவ்வொரு காலேஜில் எல்லா பிளேஸுமே சுற்றி காமிச்சாங்க. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. என் பையனுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேடியம் அதெல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு பிடிக்கல. அதுக்கப்புறம் ஹாஸ்டல் வந்து பிடிக்கல. என்ன அப்படின்னா, ஒரு ரூமில் ஒரு 4 பசங்க இருக்காங்க, 5 பசங்க இருக்காங்க அப்படின்னா செப்ரேட் பாத்ரூம் தான் இல்லைங்க. என்னுடைய ஹஸ்பண்ட் கேட்டாங்க. ஏன்னா அதில் பசங்க ஒரு ரோல் இருக்கும்போது 100 பசங்க இருக்காங்க. பாத்ரூம் அதில் 4 தான் இருக்குது, காணாது அப்படின்றதுக்காக ரூம்மே கொஞ்சம் இதாக இருந்தது. காலேஜ் சூப்பராக இருக்குது. பட் நமக்கு அது ஹாஸ்டல் பிடிக்காதனால இவன் வேணாம் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டா நாங்களும் வேணாம் சொல்லிட்டு வந்துட்டோம். 2வது ஒரு காலேஜ் போயிருந்தோம். அந்த காலேஜ் வந்து எனக்கு வீடியோ எடுக்க முடியல. பட் அந்த காலேஜ் பெரிய காலேஜ். அது உள்ள பாலிடெக்னிக்லேருந்து ஆர்ட்ஸ் காலேஜ், சயின்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. ஹாஸ்டலும் ஓரளவு ஓகே தான். பட் அவனுக்கு கோயம்புத்தூர் போக ஆசை. ஒரு 1-2 டேஸில் நம்ம கோயம்புத்தூர் காலேஜில் போய் விசாரிக்கணும். சரி இவ்வளோ தூரம் வந்தாச்சு. பக்கத்தில் தான் பீச் இருக்குது. சரி அங்கே போனோம். 2 குண்டுங்களும் எப்படி விளையாடுதுன்னு பாருங்கள். அது வந்து உடஞ்சி விழுந்துரும்னு நினச்சேன். பட் உடஞ்சி விழலை.